பாட்டியும் சுட சுட வடையும். ஒரு அடர்ந்த காட்டிற்கு ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தின் நிழலில் ஒரு பாட்டி வடை சுட்டு விற்று கொண்டிருந்தார். பாட்டி சுடும் வடையின் மணம் அந்த பகுதி முழுவதையும் தூக்கியது. நரியின் வருகை. அதே காட்டில் ஒரு தந்திரமான நரி வாழ்ந்து வந்தது. வடையின் வாசனையை கேட்ட நரிக்கு நாவில் எச்சில் ஊறியது. இந்த வடைகளை எப்படியாவது இன்று ருசி பார்த்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தது. நரி மெதுவாக பாட்டியின் அருகில் சென்றது. ஆனால் பாட்டி மிகவும் உஷாராக இருந்தார். நரி கையில் சிக்கினால் பாட்டி விடமாட்டார் என்பதால் நரி ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு சமயம் பார்த்து காத்திருந்தது. நரியின் தந்திரம். பாட்டி ஒரு வேலையாக திரும்பி பார்த்த நேரத்தில் நரி மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஒரு பெரிய வடையை தூக்கிக் கொண்டு ஓடியது. பாட்டி, திருட்டு நரியே நில் என்று கத்துவதற்குள் நரி தூரத்திற்கு சென்றுவிட்டது. நரி அந்த வடையை நிம்மதியாக சாப்பிட நினைத்து ஒரு உயர்ந்த மரக்கிளையின் மீது ஏறி அமர்ந்தது. காகத்தின் குறுக்கீடு. அப்போது அங்கே ஒரு காகம் பறந்து வந்தது. நரியின் வாயிலிருந்த வடையை பார்த்த காகம் அதை பறிக்க ஒரு திட்டம் போட்டது. நரி முன்பு காக்கையை ஏமாற்றிய அதே பாணியில் இப்போது காக்கை நரியை புகழத் தொடங்கியது. காகம், நரி அஞ்ஞாரே, உங்கள் நிறம்தான் எவ்வளவு அழகு! உங்கள் குரல் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் என்று கேட்டது. நரி தனது புகழ்ச்சியில் மயங்கி பாடத் தயாரானது. ஊ ஊ என்று நரி வாயை திறக்க வாயிலிருந்த வடை கீழே விழுந்தது. ஆனால் அந்த வடை தரையில் விழுவதற்குள் கீழே காத்திருந்த பாட்டியின் வளர்ப்பு நாய் அதை லபக்கென்று பிடித்துக்கொண்டது. கடைசியில் நரிக்கும் வடை கிடைக்கவில்லை, காக்கைக்கும் கிடைக்கவில்லை. ஏமாற்ற முயன்ற நரிதானே ஏமாந்து போனது. இந்த கதையின் நீதி: அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. தற்பெருமை மற்றும் வீண் புகழ்ச்சிக்கு மயங்கினால் நஷ்டம் நமக்கே.